வணக்கம் நண்பர்களே. சிலருக்கு காலையில் எழுந்த உடனே தரையில் வச்ச உடனே வலி ஏற்படும். சில அடிகள் நடந்தாலே முழங்கால்களில் சத்தம் கேட்கும். மாடிப்படி ஏற முடியாமல் அவதிப்படுவார்கள். நீண்ட நேரம் நிற்க முடியாமல் காலில் எரிச்சல் ஏற்படும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருந்து கிடையாது, ஆனால் உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களை கொண்ட உணவுகளை தான் பார்க்க போகிறோம். அது உங்களுடைய எலும்பு, மூட்டுகள், தசைகள், நரம்புகள் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய 5 எளிமையான உணவுகளை தான் பார்க்க போகிறோம். அது என்ன உணவுகள், அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும், எத்தனை நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவும் முக்கியமான வீடியோ. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கால்வலி ஏன் வருது? அதுக்கான ரீசனை முதல்ல பார்த்துடலாம். கால்வலி என்றாலே ஒரே காரணத்தினால வரக்கூடியதே கிடையாதுங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணமாக வயது அதிகரிக்கிறது ஒரு காரணம், மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுறது ஒரு காரணம், உடலில் விட்டமின் டி குறைபாடு ஏற்படுறதுனாலையும் வரும், கால்சியம் குறைபாடு ஏற்படுறதுனாலையும் வரும், மெக்னீசியம் குறைபாடு ஏற்படுறதுனாலையும் வரும், அதிக உடல் எடை பருமன் ஒபிசிட்டி அது இருந்தாலும் கால்வலி வரும், சர்க்கரை நோயால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கால்வலி வரும், அதிக நேரம் நின்று கொண்டு வேலை பார்த்தாலும் கால்வலி வரும், உடற்பயிற்சியே செய்யாமல் வீட்டிலேயே இருந்தாலும் கால்வலி வரும், காயங்கள், இந்த மாதிரியான சில பல காரணங்களால் தான் கால்வலி வருது. உணவு மட்டும் எல்லா காரணங்களையும் சரி செய்யாது. அது கூடவே சத்தான உணவுகளை சாப்பிட்டாதான் உங்களுடைய எலும்பு, தசை மற்றும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை ஆதரித்து அந்த வலியை போக்குறதுக்கு இது உதவும். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க உலர் திராட்சை. உலர் திராட்சையில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், காப்பர், போரான், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. போரான்கிறது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தாது சத்து. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கால்சியம் மற்றும் விட்டமின் டி பயன்பாட்டை நம்ம அதிகப்படுத்தினாலும் இந்த போரான் ரொம்பவுமே முக்கியம். பொட்டாசியம் தசைகளுடைய செயல்பாட்டிற்கு உதவும். கால் பிடிப்பு ஏற்பட்டவர்களுக்கு பொட்டாசியம் ரொம்பவுமே அவசியமான ஒரு உணவாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பார்த்த இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துமே நம்ம உடலுக்கு வேணும். அப்போ தான் கால் வலி சரியாக்க முடியும். ஸோ இதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 10லேருந்து 15 உலர் திராட்சை நீங்கள் எடுத்து இரவுலையே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கப் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு போயிடணும். மீண்டும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஊறி இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சைகளை சாப்பிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். ஏன்னா அந்த தண்ணியில் சத்துக்கள் இறங்கியிருக்கும் ஊறி இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் வைக்கும் போதே நல்ல தண்ணியாக வச்சுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த உலர் திராட்சையை போட்டு ஊற வைங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. சர்க்கரை நோயாளிகள் இருந்தீங்கன்னா நீங்கள் அளவை ரொம்பவே கம்மி பண்ணி எடுத்துக்கிறணும். அதாவது ஒரு 2, 3 இப்படி அளவை கம்மி பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களும் அளவை கம்மி பண்ணிக்கிறணும். இந்த அளவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் உடல் எடை அதிகரிக்க செய்யும். ஸோ உங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு இருக்கவங்க 2 உலர் திராட்சை எடுத்துக்கிறங்க. சர்க்கரை நோயாளிகளும் 2 எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இங்கே தான் சிலருக்கு டவுட் வரும். என்ன வரும்னா, உலர் திராட்சை 2 இருக்குது, ஒன்று கருப்பாக இருக்குது, ஒன்று மஞ்சள் நிறத்தில் இருக்குது, எதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். உலர் திராட்சை கருப்பு நிறத்தில் இருக்குதுல்ல, அந்த உலர் திராட்சை தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ அதை தான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும்.
அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, வெந்தயம் தாங்க. இத இங்கிலீஷ்ல ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில மிகவும் முக்கியமான இடம் பெற்றிருக்குது வெந்தயம். இதில ஃபைபர், அயர்ன், மெக்னீசியம், ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் இது எல்லாமே இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெந்தயம் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிய குறைக்கிறதுக்கு இது உதவக்கூடும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. மூட்டு வலி இருக்கக்கூடிய சிலருக்கு இது மறைமுகமா இந்த வெந்தயம் வந்து பயன்படுவதாக சொல்லப்படுது. காலையில 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி சரியான முறையில் வெந்தயத்தை சாப்பிடணும்னா, இரவில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஊறின வெந்தயத்தை அப்படியே சாப்பிடணும். தண்ணியுமே குடிக்கணும். ஸோ யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது, கர்ப்பிணிகள் வந்து கவனமாக இருக்கணும். அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்று அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து மாத்திரையும் சாப்பிடுவாங்க, வெந்தயம் சாப்பிடுவாங்க. ஸோ வெந்தயத்தை நீங்கள் அளவாக எடுத்துக்கிறணும். நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சுகர் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகிரும். அதனால நீங்கள் வந்து உங்கள் உடலில் சர்க்கரை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் மருத்துவர்கிட்டையும் ஆலோசனை கேட்டுட்டு அளவையும் கவனித்து நீங்கள் எடுக்கணும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்னன்னா, அதுதாங்க எள்ளு. எள்ளு வந்து கால்சியத்துடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா எள்ளு. அதில் கால்சியம் மட்டும் இல்லைங்க, மெக்னீசியம், காப்பர், ஜிங்க், புரோட்டீன் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஆரோக்கியமான கொழுப்புகளும் இதில் இருக்குது. இந்த காப்பர் என்ன பண்ணுதுன்னா, மூட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுகளுடைய இணைப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு தாது பொருளாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை சாப்பிட்றது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். மூட்டு வலிக்கு நல்ல ஒரு உணவாக எள்ளு வந்து கருதப்படுது. அதாவது கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2யுமே பயன்படுத்தலாம். ஆனால் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்துறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. எள்ளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதாவது டெய்லியும் எள்ளை பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்து இரவிலே ஊற வச்சுட்டு காலையில் வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்லாம். இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா நீங்கள் எள்ளை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறங்க. வெறும் வடைச்சட்டியில் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது. வெறுமனமே எள்ளை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிறங்க. வச்சுட்டு டெய்லி நீங்கள் பால் குடிப்பீங்கன்னா பாலில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. இல்லைன்னா தினமும் சாப்பிடக்கூடிய சாதம், மதியானம் நீங்கள் சாதம் சாப்பிடுவீங்களா, அந்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் உடலுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க சியா விதைகள். சியா விதைகளை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இப்போ உலகம் முழுக்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவுனா அது சியா விதைகள் தான். சியா விதையில் அப்படி என்னதாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சியா விதையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குங்க. இந்த ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஃபேட்டி ஆசிட். இது சில உணவுகளில் தான் இருக்கும். அதாவது சியா விதையில் அது இருக்குது. இது இதயத்திற்கு ரொம்பவுமே இதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் ஒரு சிறப்பான விதைகளாக இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப ஒபிசிட்டியாக உடல் பருமனாக இருக்கீங்களோ, வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சியா விதைகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூட்டு வலியில் இருக்கிறவங்க, கை கால் வலியில் இருக்கிறவங்களும் சியா விதைகளை எடுத்துக்கலாம். ஏன்னா சியா விதையில் வந்து கால்சியம் சத்து நிறையாவே இருக்குது, ஃபைபர் நார்ச்சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய சில அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கு, சில அலர்ஜியெல்லாம் உடலில் ஏற்படும்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. இதனால் உங்களுடைய மூட்டுகள் ஆரோக்கியமாக்கப்படும். மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த விதைகளை வந்து 10லிருந்து 15 கிராம் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறணும். இதை எப்படி நம்ம சரியாக சாப்பிட்ணும்னா, தண்ணியில் ஊற வச்சு மட்டும்தாங்க இதை சாப்பிடணும். ஊற வைக்காமல் இதை சாப்பிடக்கூடாது. இந்த விதைகள் பார்ப்பதற்கு கீரை விதை மாதிரி இருக்கும். ஆனால் இதை தண்ணியில் மட்டும்தான் ஊற வச்சு சாப்பிடணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. நீங்கள் நேரடியாக சாப்பிட்டீங்கன்னா
சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுத்தலாம். அந்த அளவுக்கு இது ஆபத்தானது. ஊற வச்சு சாப்பிடணும். ஊற வச்சு சாப்பிடும் பொழுது நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா ஊறி நிற்கும். அதை நம்ம ஸ்மூத்தியாவோ இல்லை ஜூஸில் போட்டோ இல்லை வெறும் சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை எடுத்து வெறும் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் குடிக்கலாம். 1/2 மணி நேரம் அதை ஊற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம குடிக்கணும். இதை காலையில் வெறும் வயிற்றில் தாராளமாக எடுத்துக்கிறலாம். இதை தயிரில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதை ஊற வச்சு தான் சாப்பிடணும். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக இது ஊறணும். அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னென்னா அதுதாங்க ஆளி விதை. இதை இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆளி விதையும் ஒரு சூப்பரான ஒரு உணவாக கருதப்படுது. இந்த ஆளி விதையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, லிக்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த ஆளி விதைகள் பயன்படுது. அதே மாதிரி உடல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. இந்த ஆளி விதைகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும்னா வறுத்து தான் நம்ம பயன்படுத்தணும். எப்படி சியா விதைகளை ஊற வச்சு சாப்பிடணுமோ அதே மாதிரி இதை கம்பல்சரி வறுத்து தான் பயன்படுத்தணும். நேரடியாக இதை சாப்பிடக்கூடாது. வறுத்து அதை பவுட்ரு பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ ஆளி விதைகள் செரிமானமாகாது. நீங்கள் நேரடியாக சாப்பிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும். அதனால் இதை வறுத்து பவுட்ரு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை பவுடரை நீங்கள் தயிர்லையோ இல்லை சாப்பிடக்கூடிய கஞ்சிலையோ கலந்து சாப்பிடலாம். இல்லை வெறும் மனமே 1 கிளாஸ் தண்ணியில் சுடு தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த ஆளி பவுடரை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். இதுதான் சரியான முறை. ஸோ எப்போதுமே அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவோடு சாப்பிட்டால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் இதுதான். ஸோ காலையில் நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம பார்த்த இந்த 5 விதைகளையுமே நீங்கள் ஒரே நாளில் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சிறிதளவாக ஒவ்வொரு நாளாக நீங்கள் மாற்றி பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் சியா விதைகள் எடுத்துக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து எள்ளு பவுட்ரு எடுத்துக்கிறீங்க, நாளான்னைக்கு ஆளி விதைகள் எடுத்துக்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாற்றி சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரே நாளில் நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க. இப்போ பார்த்து நம்ம இந்த உணவுகளோடு நீங்கள் சில டிப்ஸுகளையும் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உணவு மட்டும் போதாதுங்க, அது கூடவே சேர்த்து உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். உடற்பயிற்சி வந்து நீங்கள் நடைப்பயிற்சி நீங்கள் 30 நிமிஷம் தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் விட்டமின் டி பெறதுக்காக காலையில் சூரிய வெளியில் வந்து நீங்கள் ஒரு 15 நிமிடம் வந்து உட்கார்ந்துருக்கலாம். இல்லை மூச்சு பயிற்சி, யோகா எது வேணாலும் செய்யலாம். அது கூடவே போதுமான அளவு புரதம் நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீருங்க 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து வந்து தூக்கம், ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். அப்புறம் முழங்கால்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் வந்து கொடுங்க. அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். வீட்டிலே இருந்துக்கிட்டு சேரில் உட்காந்து எந்திரிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 முறை செஞ்சுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் முழங்கால்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுடைய அந்த கால்வலி, கைவலி எல்லாமே போகும். உங்களுடைய தசைகள் வந்து நல்லாவே வலுவாக்கப்படும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நண்பர்களே, வலி வந்தவுடன் மாத்திரையை மட்டும் நம்பாதீங்க. உணவு, உடற்பயிற்சி, உடல் எடை கட்டுப்பாடு, சூரிய ஒளி, போதுமான தூக்கம், போதுமான தண்ணீர், இது அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, எலும்பு ஆரோக்கியம், நீண்ட காலத்திற்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஸோ நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம்